யாக்கோபே உன் தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு. அவன் சொல்றான் பாருங்க 32 வாசிங்க மக்கள், 9 வாசிங்க. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே. நல்லா விளங்கம்மா, எப்பவுமே ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஒரு பிரச்சனையினுடைய ஸ்டார்டிங் சொல்லவே மாட்டாரு, முடிவை தான் சொல்லுவார். உண்மைதான். ஸ்டார்டிங் என்ன செய்ய மாட்டாரு. இப்ப யார்கிட்ட சொல்லலாம், யார் யோசேப்பிட்ட என்ன கொடுத்தாரு, சொப்பனம் கொடுத்தாரு. எல்லாருடைய நெற்கதிரைக்காருக்கும் முன்னுடைய நெற்கதிரை இப்படி நிமிர்ந்து நிற்கும், எல்லாரும் நட்சத்திரங்களும் உன்னை வணங்குவாங்க முன்னாடி சொன்னாரா? சொல்லல. இதுதான் குழப்பம் நமக்கு. பிரச்சனையை சொல்ல மாட்டேங்கிறார், ஆனால் சக்சஸ் சொல்லிடுறார். ஆமே ஆமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டான்னு என்னமோ வருதுன்னு அர்த்தம். ஆமாமா, பயப்படாதே அப்படின்னு முதல்லயே சொல்லிட்டார்னா, ஓ அப்ப பயப்படுகிற காரியம் ஏதோ வருது, நீ அலர்ட் ஆயிக்க. முன்னாடி சொல்ல மாட்டார், அவர் ரிசல்ட்டை மட்டும்தான் சொல்லுவார். அப்ப இங்க சொல்றாரு, உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே, இப்ப நான் முன்னையும் போக முடியல பின்னையும் போக முடியல அப்படின்னு என்ன அர்த்தம், உட்காருன்னு அர்த்தம். அப்படி உட்கார்ந்து அவன் கேட்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட மாட்டேன் என்று சொன்ன பொழுது தேவன் அந்த இடத்துல யாரைய யாக்கோபை ஆசீர்வதித்து அவன் சந்ததியை பெருக்கிக் கொண்டே இருந்தான்.